ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூஎஸ், ஈரான் அண்ட் இஸ்ரேல், லைக் யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்களோட போர் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன ரீசனாக இருக்குங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம கொண்டு வைக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்க்ராட்சிலேருந்து போயிடலாம், பட் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். 1979 ரொம்ப பழசாக போகிறோன்னு நினைப்பேன்னா 1979 வந்துட்டு அது வரைக்கும் ஈரானும் யூஎஸும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரொம்ப நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு புது தலைவர் வந்தார் ஈரானுக்கு. அவர் வந்து முஸ்லீம் பேஸ் பண்ண தலைவர். ஸோ அங்கேயே அவங்க ரிலீஜியஸ் வைஸாக தனியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி டிஃப்ரென்சியேஷன் ஆகிடுச்சு. தென் நிறையா டிஃப்ரென்சியேஷன் லைக் பாலிட்டிக்ஸ் அண்டு யூஎஸ் பேசிக்லி டெமோக்ராட்டிக், பட் ஈரான் வந்துட்டு டெமோக்ராட்டிக் கிடையாது, வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் பேஸ்ன கண்ட்ரியாக மாறிடுச்சு. தென் லேட்டராக ஒன் பை ஒன்னாக ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது ஈரானுக்கு நிறைய சப்போர்ட் கண்ட்ரிஸ், இஸ்ரேல் நிறைய சப்போர்ட் கண்ட்ரிஸ் வந்துச்சு. ஸோ டேரெக்டாக இங்கே சண்டை போட்டாங்க. ஈரானோட சப்போர்ட் கண்ட்ரிஸும் இஸ்ரேலோட சப்போர்ட் கண்ட்ரிஸும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டேரெக்டாக இவங்க சேஃபாக ஃபைட் பண்ணல. ஃபார் சம் ஆஃப் ரீசன்ஸ் டே பை டே லேட்டர் ஸ்டேஜ் வந்து ஈரான் வந்து நிறையா ஆட்டோ பாம்ப்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் இஸ் த ரீசனுங்கிறது அவங்களுக்கும் தெரில. லைக் அவங்க நிறைய ஆட்டோ பாம்ப்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க மேபி நினச்சா அதர் கண்ட்ரிஸ் ஈஸியாக பாம்ப்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ தட் ரீசன் இஸ்ரேல் இந்த யூஎஸ் கண்ட்ரிஸ் ரொம்ப பயந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஈரான் இதுக்கு மேலே பாம்ப்ஸை க்ரியேட் பண்ணக்கூடாது, அவங்க இருக்கிற ஆட்டோ பாம்ப்ஸை ஒரு எட்ஜ் வரைக்கும் போய் ரெடி பண்ணக்கூடாது, அதை வச்சு மற்ற நாட்டை அழிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு சின்ன புதல் வாக்குமூலம் மாதிரி பண்ணாங்க. ஈரான் அதுக்கு ஓகே சொன்னாங்க. லேட்டர் ஸ்டேஜில் வந்துட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒப்புதலை வாபஸ் வாங்கி அவங்களுக்கே தெரியாமல் நிறையா ஸ்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி, ஆட்டோ பாம்ஸ் க்ரியேட் பண்ணி, அணுகுண்டு ஆயுதங்களை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் இஸ்ரேல்ஸ் ஒரு சின்ன பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட நாடுகளும் ஈரான் சம்மந்தப்பட்ட நாடுகளும் அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போது நடக்கிற ஃபைட் என்ன காரணம்னா, ரீசெண்டாக இஸ்ரேல் அண்ட் ஈரான் 3 ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆட்டோ பாம் அணு ஆயுதம் தயாரிக்கிறத வந்துட்டு நிறுத்துறத சொன்னீங்க. பட் இப்போ ஏன் நிறுத்தலைன்னு கேட்கும்போது, நாங்கள் நிறுத்த மாட்டோம், கண்டிப்பாக தயாரிப்போம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இஸ்ரேலுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஃபியர் வந்துடுச்சு. லைக் எங்கள் நாடு இருக்குமா எல்லாம் போகும்போது, ஏன்னா ஈரான் மாதிரி நாடுகள்லாம் போருக்கு தயாராகிட்டே இருக்காங்க. அதனால் இஸ்ரேல் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. அந்தளவுக்கு அணு ஆயுதமும் அந்தளவுக்கு மிசைல்ஸ் லைக் மிலிட்ரிஸ்லாம் அவங்ககிட்ட இல்லைங்கிற ஒரு சின்ன பெயர் வந்ததுனால இப்போவே இதை தடுக்காத உண்டு. இல்லைன்னா ஈரான் நல்லா அணு ஆயுதங்கள் பாம்ஸ்லாம் டெவலப் பண்ணி இன்னும் முதல்ல ரொம்ப டாப்புக்கு போயிடுவாங்க ஒரு பயத்தில். யூஎஸோட சப்போர்ட்டோட யூஎஸும் அண்ட் இஸ்ரேல்ஸ் இப்போ ரொம்ப ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஈரான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இந்த ஃபைட்ஸ் போகாது. இதனால் ஈரான் ஒரு சின்ன அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஈரான் பக்கத்தில் இருக்க ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் வழி மூலமாக தான் நிறையா ஆயில் சப்ளைஸ்லாம் கப்பல் மூலமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஈரான் பிளான் பண்ணி அந்த கப்பல் கூட ஸ்டாப் பண்ணிட்டா கண்டிப்பாக ஆயில் சப்ளை போகாது. அதனால் ஆயில்னால நிறைய டிமாண்ட் ஏற்படும், நிறையா தடை ஏற்பட்டால் அவங்க நம்மளை நம்பி இருக்கணுங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனுக்காகவும் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தாக்கம் போயிட்டே இருக்குது. இதனால் கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாத்தையும் தெரிஞ்சால் தான். சேம் as இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் see என்ன நடக்கும் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.